அருட்பெருஞ்சோதி வந்தனம். நம்ம இந்த பூசணியில் வந்து 2 வகை பூசணி இருக்குது. ஒயிட் பம்கின் அண்ட் எல்லோ பம்கின். இந்த எல்லோ பம்கின் பெரும்பாலும் வந்து வெளிநாடுகள்லேருந்து மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்தது. அதனால தான் வெள்ளைக்காரங்க இந்த பம்கின் சூப்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அதற்கு பேர் கூட தமிழில் பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. பரங்கியர்கள்னால் வெள்ளையர்கள் அர்த்தம், வெள்ளைக்காரங்களுடைய காயின்னு. அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதில் வந்து உஷ்ணம் வாதம் அதிகம். லேசாக எடுக்கிறதுக்கிறதுல தப்பு இல்லை. அதுபோல் நமக்கு ஒயிட் பம்கினை வந்து கல்யாண பூசணி என்று சொல்வார்கள். அதாவது கல்யாணம்னா நம்ம மேரேஜ் நினச்சக்கூட, கல்யாணம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிறப்பானது, நீடித்து உடம்பை வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூசணி தான் கல்யாண பூசணி. இதில் கூட்டு செய்து சாப்பிட்றது, இதோட ஜூஸ் எடுத்து சாப்பிட்றதே உடலில் இருக்கக்கூடிய துர்நீர்களை, உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுக்கக்கூடியது. இந்த ஒயிட் பம்கினை வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா காலை உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எடுக்கக்கூடியது. இந்த கல்யாண பூசணி பெரும்பாலும் ஆசிய கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஈவன் மலேசியா, சிங்கப்பூரில் கூட இந்தியாவோட வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த பூசணி நம்ம காலையில் வந்து ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ராவாக சாப்பிடும் பொழுது அது உடலில் நல்லாயிருக்கும். ருசி ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், இந்த மாதிரி காலையில் ஒன்று போடுறோமே, இதில் எதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு. ஸோ உங்களுடைய சூழ்நிலை வசதிக்கு ஏற்றாப்படி காலை உணவாக இப்போ இந்த மாதிரி நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றும். ஏன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் ஒரு பழக்கம் அடிமையாயிட்டோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில், என் வெளிநாடுகளில், இந்தியாவில் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் ப்ரெட்டு, டோஸ்ட்டு, பட்டரு, ஜாமு அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப சுலபமாக இருக்குன்னு. ஆனால் காலை உணவு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஹெவியாக எடுத்துக்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டுக்கும் ஹெவிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம காலை உணவு கொடுக்கும்போது வந்து நீராகாரமாக வாட்டர் ட்ரிங்காக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை வசதிக்கு ஏற்றாப்படி. பெரும்பாலும் இப்போ இந்த காலை உணவு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு. இந்த மாதிரி உணவுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடல் எடையும் குறையும், உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்கு காலை உணவு இது. வெள்ளை பூசணிக்காய் நல்லா மேலே நல்லா கழுவிட்டு அந்த தோலோட சீடோட ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிவிட்டு அது கூட 2 நெல்லிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை வச்சு நல்லா அரைச்சிட்டு வடி கட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம விருப்பம்தான், தேனோ லெமனோ நம்ம விருப்பம்தான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை போட்டுக்கிட்டு இது காலை உணவை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்க்யூ. Saha TV is exclusively for human upliftment. Please subscribe now and press bell icon so that you will never miss an update.